அரசன், நான் ஒரு போட்டி அறிவிக்க போறேன். அந்த போட்டியில யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்களதான் இந்த நாட்டுடைய இளவரசனா, என்னுடைய வாரிசா அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா அது என்ன போட்டியா இருக்கும் அப்படின்னு தங்களுக்குள்ளாலேயே பேசிக்கிட்டாங்க. நான் சில விதைகளை தரப்போறேன். அந்த விதைகளை யார் நல்லா பார்த்து நல்லா பராமரிக்கிறீங்களோ அவங்களதான் இந்த நாட்டுடைய இளவரசனாவே அறிவிப்பேன் அப்படின்னு அரசர் அறிவித்தார். அந்த நாட்டிலேயே ஒரு சின்ன பையனும் இருந்தான். அவன் பேரு குமரன். ரொம்ப நேர்மையானவன், பொய் பேச மாட்டான், எந்த திருட்டுத்தனமும் பண்ண மாட்டான். அதனாலேயே அந்த நாட்டு மக்கள் அவனை ரொம்ப கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. இவனுக்கு பொழைக்கவே தெரியாது, எதுலயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. குமரனும் அந்த போட்டியில கலந்துக்கிறதுன்னு முடிவெடுத்தான். ராஜா கிட்ட இருந்து விதைகளை ரொம்ப சந்தோஷமா வாங்கினான். குமரனும் தான் வாங்கின விதைகளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அத சந்தோஷமா ஒரு தொட்டியில நட்டு வச்சான். அதே மாதிரி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வீட்டுல அந்த விதைகளை நட்டு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாருடைய விதைகளுமே வேகமா வளர ஆரம்பிச்சது. பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் இருந்தது. குமரன் விதைச்ச விதைகள் மட்டும் முளைக்கவே இல்லை. அதனாலேயே அவன் ரொம்ப வருத்தத்துல இருந்தான். அப்படியே நாட்களும் கடந்து போச்சு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மத்த மக்களுடைய விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சு செழிப்பா இருந்தது. மன்னருடைய அறிவிப்பும் வந்தது. என்கிட்ட இருந்தெல்லாம் யார் யாரெல்லாம் விதைகள் வாங்கிட்டு போனீங்களோ அவங்க எல்லாரும் தான் வளர்த்த செடிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட மக்களும் தான் வளர்த்த செடிகளை எல்லாம் சந்தோஷமா கொண்டு வந்தாங்க. குமரன் மட்டும் காளி பானைய கொண்டு வந்தான். அவன் மனசு முழுசாவே ஒரே வருத்தமா இருந்துச்சு. இத கவனிச்ச அரசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அவனுக்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அதற்கு குமரன் அப்பாவித்தனமா, நான் விதைகளை போடதான் செஞ்சேன், ஆனா ஒரு விதைகள் கூட எனக்கு முளைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். இத கேட்டதுமே அரசர் ரொம்ப பெருமையா பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்ட அரசர் மக்கள்கிட்ட உண்மைய சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் விதைகளை கொடுத்தேன், ஆனா நான் கொடுத்த விதைகள் எதுவுமே நல்ல விதைகளே இல்ல. சுடு தண்ணியில போடப்பட்ட விதைகள் தான் அது. செழிப்பா விளக்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க எல்லாருமே வேற விதைகளை வாங்கி போட்டிருக்கிறீங்க. என்னுடைய ராஜ்யத்திற்கு ஒரு நேர்மையான மனிதர் தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாலும் பிறகு